இந்த முடிவு எடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் போணுச்சு. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசாதவங்க, திடீர்னு இப்போ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அப்போ நான் வேலைக்கு சேர்ந்தே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இத்தனை நாள் அம்மா மேரேஜை பற்றியோ இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், வருமானம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. நானும் அம்மாக்கிட்ட அதை பற்றி எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்லாம் எதுவுமே நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குது, நம்ம ஒரு லைஃப் அமைச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நீ ஊருக்கு வர வேணாம், நான் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு அவங்க பொண்ணு வீடு பார்க்க வர்றது மாதிரி இருந்தாங்கன்னா நீ அப்போ ஊருக்கு கிளம்பி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்போதும் அம்மா ஊருக்கு என்ன வர சொல்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. நான் இந்த தடவை எதுவுமே அவங்க இது பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அம்மா இது காரணம் இல்லாமல் செய்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஆக போகுது. எங்களை படிக்க வச்சு அவங்க தான் டீச்சர் வேலை பார்த்து தான் எங்களை எவ்வளோ தூரத்துக்கு படிக்க வச்சாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு டியூஷன் எடுத்துகிட்டு அப்படி தான் அண்ணனையும் சரி என்னையும் சரி இந்த அளவுக்கு படிக்க வச்சு வீடும் கட்டி நிறையா அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே நிறையா அசிங்கப்பட்டிருக்காங்க எங்களால். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றப்போ நான் அம்மாவை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதாவது எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில், எந்த அளவுக்கு நம்ம தைரியமாக இருந்தால் வாழ்க்கையில் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜாப்லேயுமே போய் சேர்ந்தப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நினைக்கிறப்போ அம்மா இத்தனை வருஷத்தில் அவங்க வேலை பார்த்த இடத்துலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. எல்லாத்தையுமே நமக்காக தான் சமாளித்தாங்கங்கிறதுனால. வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா ஏதோ கல்யாண விஷயத்தில் ஏதோ வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நான் சித்திக்கு சரி அம்மாவோட தங்கச்சி இருந்தாங்க. அவங்க நான் வேலை பார்க்குற ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா சித்தி பொண்ணுங்க எல்லாமே இங்கேயே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அங்கேயே சித்தி வீடு எடுத்துகிட்டு அங்கேயே தங்கியிருந்தாங்க. இடையில பார்ப்பாங்க. ஆனால் இப்போ 2 3 மாதம் சித்தி வர்றதில்லை, எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு ஃபோன் பண்ணேன். இடையில ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவேன். இன்னும் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சொல்லு மாலினி, என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்டியா என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வாயேன் வீட்டுக்கு வாயேன், நாளைக்கு தான் சண்டே தானே, நாளைக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சித்தி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னா அவங்களும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, அம்மா எல்லா விஷயத்தையும் சித்திக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஐடியா கேட்குறதா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. பணம் வாங்குறதா இருந்தாலும். ஏன்னா சித்தி கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் எங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அம்மாவும் அவங்க நகையெல்லாம் விற்று தான் அப்போ சித்தியெல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கினதுங்கிறதுனால அவங்க அந்த நன்றியை மறக்காமல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் வரேன்னு சொன்னோன்னே சித்தி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. கண்டிப்பாக வந்துடு நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சித்தி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கி லீவுங்கிறதுனால கிளம்பி சரி ரூமில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் தான் சித்தி சித்தி பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களையுமே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே லவ் மேரேஜுங்கிறதுனால 2 பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் என்னோட கொஞ்சம் மூத்தவங்க. அதுக்கப்புறம் ஏன் செட்டு ஒருத்தி இருந்தா, அதில் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ தான் நான் சித்திகிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கேட்கணுன்னு தான் நான் இன்றைக்கி சித்தி அப்படின்னோடனே, என்ன விஷயமா, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அம்மா ஏன் திடீர்னு இப்போ இத்தனை வருஷமாக என் கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க, இப்போ ஏன் திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சித்தி அப்படின்னோடனே, அது சில காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, உனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகட்டும், ஒரு நிச்சயம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு அது தெரிஞ்சுக்காமல் எனக்கு அது